தீபாவளி போனஸ் வீடியோ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்தது. அதில் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்சுது அப்படின்னா, இந்த நான் கட்டுறது சேனலோட உரிமையாளர் விக்னேஸ்வரி வந்து அவங்க ஊழியருக்கு அந்த தங்கத்தோடு தங்க செயின்னு சொல்லிட்டு தங்கத்தை வாரி வழங்கினாங்க. அவங்க வீடியோவை பார்த்துட்டு இப்படியும் முதலாளிகள் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார் கொடுத்துருப்பாங்க, ஏன் வீடே வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி கண்டிருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கும். அவங்களும் வந்து நல்லா உழைச்சி தன்னோட ஏழ்மை நிலையை வந்து முறியடித்து ஒரு முன்னுக்கு வந்த ஒரு சாதனை பெண்மணி தான் இவங்க. இவங்களை பற்றி நம்ம அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். நானும் வந்து அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். எப்படிலாம் வந்து அவங்க வேலை பார்த்த இடத்தையே வந்து இவங்க வாங்கிட்டாங்க, அதாவது எந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு போனாங்களோ அந்த இடத்தையும் வந்து பேசி வாங்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுறதக்க ஒரு லேடி. எல்லாருக்கும் கஷ்டம் வரும். நம்ம எல்லாருமே ஐயோ நமக்கு கஷ்டம் வருதே, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்டே ஆகிடுவோம், ஒரு இடத்துல தேங்கிடுவோம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அப்படி தேங்காதவங்க, கஷ்டத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு அவங்க வந்து சாதித்து காட்டினவங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒரு ஐகானிக்கான லேடி அவங்க. அவங்க எந்த அளவு வந்து கஷ்டப்பட்டதுனால தான் வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களாக வேலை பார்க்குறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசு இருக்கும்போது தங்க பிஸ்கட்டாகவே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இவங்க அந்த தோடு செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. வாங்குறவங்களாம் வந்து ஒரு சிலர் அழுகுறாங்க, இவங்களும் அழுகுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் இருக்கேன், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்னும் அதிகப்படியாக வந்து அவங்களுக்கு உழைச்சி கொடுக்கணுன்னு தான் தோணும். அந்த இடம் வந்து அந்த நிறுவனம் வந்து நம்மளோட கம்பெனி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒர்க் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களோட மனநிலையும் வந்து அவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இருக்காத அப்படின்னா தங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு முதலாளியாக இருக்காங்க அவங்க. இத்தனைக்கும் அவங்க பேசிக்காக வந்து அதுக்கு ரீசன் வந்து அவங்க பட்ட கஷ்டம். ஏன் இப்படி அவங்க தங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட உழைப்பை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதாவது அவங்க கொடுக்கும்போது சொல்கிறாங்க, டே அண்ட் நைட்டாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அதை ப்ரௌட் பண்ணி அவங்களோட உழைப்பை வந்து அங்கீகாரம் பண்ணி ரொம்ப பெருமைப்படுத்தி வந்து அந்த தங்கத்தை கொடுத்தாங்க. அந்த தங்கம் வந்து அந்த இடத்துல தான் ரொம்ப, அதாவது சிலரோட கைகளில் இருக்கும்போது அதோட வேல்யூ இன்னும் வந்து பன்மடங்கு வந்து அதிகமாகும். அந்த மாதிரி அந்த விக்னேஸ்வரி கையால் அவங்களாம் வாங்கினாங்க. அந்த விக்னேஸ்வரி அந்த டைமில் வந்து அந்த தங்கத்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. நிறைய பேருக்கு வந்து பணம் இருக்கும், ஆனால் கொடுக்க வந்து மனசு இருக்காது. விக்னேஸ்வரி அம்மா வந்து உழைச்சி முன்னுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஓரளவு ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தனக்கு போக அவங்களுக்கு மிச்சப்பட்ட காசெல்லாம் வந்து தங்கமாகவும் வெள்ளியாகவும் வாங்கி வச்சு அதை இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஊழியர்களுக்கும் கொடுத்து ஃபினான்ஷியலி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய நிறுவனங்களில் வந்து போனஸ், அந்த தீபாவளி பொங்கல் வந்துருச்சுனாலே அந்த எம்டி வந்து அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண இடத்துலையுமே நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப டென்ஷனாக எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுத்தாகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் கொடுப்பாங்க. ஒரு ஆத்மார்த்தமாக கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். நம்ம அந்த டைமில் போனோம், நம்மளை திட்டியே தீர்த்துருவாங்க. என்னன்னு பார்த்தா தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறாங்க. பொங்கல் டைமில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எம்டி கடுகடுன்னு இருந்தாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போனஸ் கொடுக்க போகிறாரு, அந்த டென்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு முதலாளிகளை நம்ம பார்த்த நம்ம கண்களுக்கு இந்த மாதிரி தங்கத்தை வாரி வழங்குற இவங்களை பார்க்கும்போது என்ன இப்படியும் ஒரு முதலாளிகள் இருக்காங்களே, இந்த அம்மா இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து வாழ்க்கை தான் வந்து தோணுச்சு. இன்னும் அந்த அம்மா மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா இன்னும் பல குடும்பங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் வந்து அவங்க ப்ராடக்ட் எல்லாம் என்ன ரேட்டு, என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். இவ்வளோ நாள் அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஓகே உழைப்பால் முன்னுக்கு வந்த ஒரு பெண்மணி தனக்கு வந்த கஷ்டத்தை வந்து சோதனையும் சாதனையாக்கணுங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருந்தவங்க அவங்க பொருளை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணியிருந்தாங்க.
இன்றைக்கி தான் அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்கங்கிறது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி சாரீ காம்போ ஆஃபர் ஏதோ போட்டிருந்து அதுக்கு ரிவ்யூ கொடுத்து ஒரு லேடி வந்து பேசியிருந்தாங்க. பாசிட்டிவாக பேசல, கொஞ்சம் நெகட்டிவாக பேசியிருந்தாங்க. அதுக்கு கீழே இவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க. இப்போ நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசினா நம்ம போயிட்டு கமெண்ட் பண்ணுவோமா? ஆமாம், அது தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்மா, இந்த பிரச்சனை நடந்துச்சு தான், உண்மைதான் அப்படின்றத வந்து அக்ரி பண்ணி கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க. என்ன என்னை பற்றி திட்டுற அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த சாரீ செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க நேமெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதை வந்து ஒரு பதிவாக பதிவிடுறாங்க அப்படின்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, காப்பிரைட் கிளைம் அது மாதிரி. பட் ஆனால் இவங்க வந்து ஆமாம்மா தப்பு நடந்திருக்கு தான், நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அந்த ஆட்டிடியூடு தான் வந்து கஸ்டமர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பேசிக்காக ஒவ்வொருத்தவங்களும் இம்பார்ட்டன்ட். தனக்கு இருக்கிற ஒரு சின்ன கஸ்டமர்லேருந்து பெரிய கஸ்டமர் வரைக்கும் எல்லோரும் வேணும் அப்படின்றத நினச்சி பார்க்குறதுனால தான் அந்த அம்மா இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இன்னும் அவங்க வந்து வளருவாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு இன்னும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இன்னும் வந்து பல குடும்பங்கள் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து கடவுளை வேண்டிப்போம். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வந்து உங்கள் உழைப்பில் முன்னேறி பல சாதனைகள் புரியறதுக்கு நான் வந்து ஆண்டவனிடம் வேண்டுகிறேன். அதே மாதிரி சில வீடியோக்கள்லாம் வந்து செய்கிறாங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு தோணும். ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மாவோட வீடியோவை பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஆத்மார்த்தமாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியாது. பட் உங்களுக்கு வந்து ஆல் த பெஸ்ட். உங்களை மாதிரி ஒரு லேடியெல்லாம் வந்து நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நாங்களும் எங்கள் லைஃப்பை வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஓகே அவங்களாம் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக வந்து ரோல் மாடலாக எடுத்துப்போம். வாழ்க வளமுடன்.